அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி ராஜஸ்தான் ராயல்ஸுடைய ஹோம் கிரவுண்ட் மேட்ச்னு சொல்லப்படக்கூடிய குவாஹாட்டியில் நடக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம், எந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டாஸ் போட்டதுக்கப்புறம் வேறு யாராவது பிளேயர்ஸை புதுசாக உள்ளே கொண்டு வராங்கன்னா அந்த நேரத்தில் தத்தளிக்க வேணாம். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஆரம்பிச்சுட்டு, அதாவது டாஸ் போட்டதுக்கப்புறம் யாராவது பிளேயர்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 12 பேர் தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் தான் இந்த ப்ரெடிக்ஷன் எடுத்திருக்கேன். மாறுனுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதில் புதுசாக வந்த பிளேயர்ஸுடைய ப்ரெடிக்ஷன்ஸை கொடுப்போம். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எதாவது கருத்து இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்து இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? டெலகிராம் சேனலில் நம்ம ட்ரீம் 11 டீமே போட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது நீங்கள் நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் ரொம்ப யோசிக்காமல் டக்குன்னு எனக்கு ஒரு அந்த அரை மணி நேரத்தில் ரொம்பலாம் யோசிக்க முடியாது. டக்குன்னு ஒரு டீம் கொடுங்கன்னா நம்ம ஒரு 5 டீம் கொடுக்குறோம். ஸோ அதை நம்மளே ஒரு காம்பினேஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் நிறைய வின் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியான் பராக், யசஸ்வி ஜெய்ஸ்வால், சிம்ரன் ஹெட்மேயர், ரவி பிஷ்னாய், நன்ரே பர்கர், அப்புறம் பிரிஜேஷ் சர்மா, இவங்கெல்லாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும். இது அப்பாற்பட்டு வேறு யாராவது நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெலகிராம் சேனலில் போடுவோம், இன்ஸ்டாகிராம்லேயுமே போடுவோம். இன்ஸ்டாகிராம் லிங்க்குமே கீழே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இன்றைக்கி எந்தெந்த டீம் ஜெயிக்கும், ஃபஸ்ட் பேட்டிங்காக செகண்ட் பேட்டிங்காக, இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸுமே நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, ரியான் ரிக்கில்டன், ஷ்ரதுல் தக்கூர், இவங்களாமே இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுலேயே 6 12 பிளேயர்ஸ் கொடுத்தாச்சு. இதை வச்சு நீங்கள் ஒரு டீம் போடலாம். கேப்டன் யார் போடுவாங்க, போடலாம், வைஸ் கேப்டன் யாராக போடலாம் அப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனல்லையுமே அதுக்குமே அந்த 5 ட்ரீம் டீம்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த டீம்ஸில் கேப்டன், வைஸ் கேப்டன், ஆல்டர்னேட் வைஸ் கேப்டன் முதற்கொண்டு கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு செம்ம அட்வான்டேஜஸ் அதில். ஸோ அடுத்ததாக ரிஸ்கி கேம்பிள், அதெல்லாம் யார் விளையாடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். இன்னும் குட் பிக்ஸ்லேயே இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஷெர்ஃபேன் ருதர்ஃபோர்ட், அப்புறம் மயங்க் மார்க்கண்டே, அல்லா கசன்ஃபர். ஸோ இவங்களுமே குட் பிக்ஸ் தான். ஸோ குட் பிக்ஸ்லேயே இன்றைக்கி கிட்டத்தட்ட 13 பிளேயர்ஸ் வராங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கி எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து இந்த வீடியோடைய கடைசியில் பார்ப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த ரிஸ்கி கேம்பிள், ரவீந்திர ஜடேஜா 75% அவாய்டுன்னு போட்டிருக்கு. ஸோ அவங்கள இன்றைக்கி எடுத்துக்க வேண்டாம். துருவ் ஜுரேல் நல்லா ஆரம்பிப்பார், ஆனால் திடீர்னு டக்குன்னு போயிடுவார், பெருசாக ஒன்றும் ஸ்கோர் இருக்காது. ஜோஃப்ரா ஆர்ச்சரும் அதே மாதிரி தான், நல்ல எடுத்தோடனே 2 6 2 4 அடிப்பாங்க, அதுக்கப்புறம் பெருசாக அவுட் ஆயிடுவாங்க, அதெல்லாம் பெருசாக விக்கெட் எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்தால் அவங்களுக்கு நம்ம ட்ரீம் பாயிண்ட்ஸுமே பெருசாக வராது. வைபவ் சூரியவன்ஷி 75% குட், நல்லா விளையாடுவார், அவர் இன்றைக்கி எடுத்துக்கலாம். சந்தீப் சர்மா அவங்களுமே இன்றைக்கி நல்லா விளையாடுற மாதிரி வரும், அப்புறம் டொக்கு வந்துடும். அப்புறம் திலக் வர்மா, அவர் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதா ஜோதிட ரீதியான கருத்து. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த பிளேயர்ஸ்லாம் ரிஸ்கி கேம்பிள் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே வராங்க. அடுத்ததாக இதுலேயே வேறு பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ட்ரெண்ட் போல்ட் 75% அவாய்ட், அவங்க வேணால். நமந்தீர் டீசெண்டாக இருக்கும், பட் பெருசாக ஒன்றும் ட்ரீம் பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கே நான் அதை விடுறேன். ஸோ டீம் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது எம்ஐயில் இன்றைக்கி 9 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர்ஆரில் 6 பிளேயர்ஸ். நம்ம கொடுத்தது அப்படி இப்படின்னு தப்புனா கூட 2 டீமுக்குமே கொஞ்சம் சமமான பலம் தான் இருக்குது. ஸோ எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம டெலகிராம் சேனலில் போடுவோம். மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்ததாக இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு இன்னிங்ஸை 2ஆக பிரிச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஹாஃப் செகண்ட் ஹாஃப். அப்படி பார்க்கும்போது ரவி பிஷ்னாய் 2 இன்னிங்ஸுமே 2 பகுதியாக பிரித்தாலுமே 4 பகுதியுமே நல்லா விளையாடுறாரு. அதனால் பாக்ஸ் போட்டிருந்தால் நல்லா விளையாடுறாரு, பாக்ஸ் போடலாம் நல்லா விளையாட மாட்டார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆர்ஆர் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கணும் மட்டும் செகண்ட் பேட்டிங்கில் வேணாம். ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்குது மட்டும் எடுத்துக்கோங்க, செகண்ட் பேட்டிங்கில் வேணாம். ஸோ இந்த மாதிரி புரிதலை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்தளவுக்கு டீட்டெயிலாக நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ போட்ட உடனே டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே நம்ம ஃபோன் நம்பர் இருக்குது, அது நம்மளுடைய வெப்சைட்டும் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன, நன்றி, வணக்கம்.